Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஆடி மாத ஸ்பெஷல் ரெசிபீஸில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு ரெட் சில்லி கிள்ளி போட்டிருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடலப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் உள்ள ஒரு கீரை. லேடிஸ்க்கு, கேர்ள்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த மென்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரையெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறதே இல்லை. அது வேகும்போதே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கனாலே நல்லா வெந்துடும் 10 மினிட்ஸில். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீரையை மூடி வச்சும் வேக வைக்கக்கூடாது. இப்படியே திறந்தபடியே நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே சூப்பராக வெந்துடுச்சு கீரை. இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் ரியலாகவே ஒரு கசப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த ஆடி மாத ஸ்பெஷல் ரெசிபீஸில் அந்த காய்கறி குழம்போடு இதை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.